8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 4.3ல 10th கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐயை என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1134. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%. எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 years. ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு 3 yearsக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே போதுமானது. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சிஐ அதாவது வந்துட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசத்துடைய மதிப்பை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு சதவீதம்னு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை வருஷம்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்வைப்பு தொகை, அதாவது முதல்ல நம்ம போடக்கூடிய தொகை என்ன, அதுதான் கேள்வி. ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதுகிறோம். ஆருடைய மதிப்பு அதாவது பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம், வட்டி வீதம், அதை எடுத்து எழுதிக்கிறோம். என்னன்றது பார்த்தீங்கன்னா 3 வருஷம். இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவை பிரிக்க போகிறோம். ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐன்றது என்ன கொடுத்துருக்குறாங்க, அதாவது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1134. ஸோ கொடுத்துருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 3 yearsன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்குண்டான ஃபார்முலா இது மட்டும்தான், இந்த ஹிண்ட்டு தான். ஸோ அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு P into R by 100 whole power 2. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக வந்துருமா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 yearsனால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 + R by 100. அவ்வளோதான். இப்போ எல்லாத்துடைய வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதோடைய வேல்யூ என்னது 1134 is equal to P தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுப்போம். ஆருடைய வேல்யூ 15 by 100 whole power 2. ஒவ்வொன்றா பார்த்து போடுங்க. ஒரு ஃப்ராக்ஷனு ப்ளஸ்ஸு மைனஸு எதையுமே விடாதீங்க. லைன் பை லைனாக செக் பண்ணி போடும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், கன்ஃபியூஷன்ஸு வராது, தப்பும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 + திரும்ப 6க்கு பதிலாக 15 by 100. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே வச்சுக்கிறோம், இதையும் அப்படியே வச்சுக்கிறோம். ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை மட்டும் பண்ணுறோம். ஏன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வந்ததுனாலே கீழே எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியே இருக்கணும். இங்கே கீழே தான் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டினாமினேட்டர் பகுதி 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 100. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா எதுவுமே தேவை கிடையாது. ப்ளஸ் மைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே நம்ம சேமாக ஆக்கணும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 100 is 300 + 1 × 15 is 15ன்னு வரும். அப்போ 300 + 15 சேர்த்திங்கன்னா என்ன வரும்னா 315 by 100. ஸோ இப்போது நமக்கு தேவையானது பியை தவிர்த்து மீதி என்னென்னலாம் இருக்குதோ அது ஆப்போசிட் சைடில் கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு இருக்குதுங்களா, ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 15 2 தடவை மேலே இருக்குது, 100 2 தடவை கீழே இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 315 மேலே இருக்குது, 100 கீழே இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், இந்த கீழே இருக்கிற 2 100ம் இந்த ஒரு 100ம் மேலே வந்துடும். இந்த மேலே இருக்கிற 2 தடவை 15 வருது பார்த்தீங்களா, அதுவும் 315ம் கீழே வந்துடும். ஸோ இப்போது என்ன இருக்குது, ஆல்ரெடி சிஐ மைனஸ் எஸ்ஐ 1134ங்களா, நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய 300 எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய 2 15, அதுக்கப்புறம் ஒரு 315. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டில் கீழே வந்துருச்சு, கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போச்சு. இப்போ இந்த கேல்குலேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுன்றதுனால இந்த இடத்துல எல்சிஎம்க்கு வேலையே கிடையாது, ஜஸ்ட்டு கேன்சலேஷன். கேன்சல் பண்ணுறது உங்கள் விருப்பம், நான் போடுற மாதிரி தான் போடணுன்றதெல்லாம் கிடையாது. எந்த வே ஆஃப் மெத்தடில் வேணாலும் போடலாம். ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கீழே ஒரு தடவை அடிக்கிறேன்னா மேலே ஒரு தடவை அடிக்கணும். அதே மாதிரி சேம் டேபிளில் மட்டும்தான் அடிக்கணும், கீழே ஒரு டேபிள் மேலே ஒரு டேபிள்னு அடிக்கக்கூடாது. ஸோ நம்ம ஈஸியாகவே போவோம். முதல்ல இந்த 15ஐயும் இந்த 100ஐயும் 5 டேபிளில் அடிக்கிறேன். 5 3s are 15, இங்கே 5 2s are 10, ஒரு 0 எக்ஸ்ட்ரா. அடுத்தது 3யும் 20யும் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது. சரி, நான் திரும்ப இதையும் 5 டேபிளில் அடிக்கிறேன். நான் இதையும் அடிச்சிக்கலாமா, போச்சுன்னா தாராளமாக நீங்கள் அடிக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. செக் பண்ணி பார்ப்போமா இந்த 3 டேபிளில் போகுதான்னு. 3 டேபிளில் போகுதான்றது செக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 3 7, 7 + 1 8, 8 + 1 9. மொத்த நம்பரையும் ஆட் பண்ணால் 9ன்னு வந்தது. அப்போ அந்த 9ன்றது 3 டேபிளில் போகும் இல்லைங்களா, அப்போ கன்ஃபார்மாக இதுவும் 3 டேபிளில் போகும். இது வந்துட்டு டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் 3 டேபிளில் அடிக்கிறேன். 3 1s are 3. இப்போ இதை எடுத்துக்கோங்க. 3 3s are 9, மீதி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ அப்போ 2 3ன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 23ன்னு சொல்லிட்டு வரும்.
ஸோ அப்போ 23னா 3 7s are 21ங்களா. ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ அப்போது 3 8s are 24. எத்தனை டைம்ஸ் போகுது? 378 டைம்ஸ் போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 15 20 இருக்குது. திரும்ப இதை நான் என்ன பண்ணுறேன்னா 5 3s are 15ன்னு அடிக்கிறேன். 5 4s are 20. சரி, இப்போ இதை நான் அடிச்சிட்டேன். இது 3 டேபிளில் போகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். 10 18 போகுதுங்களா. ஸோ அப்போது 3 1s are 3. இப்படி தான் நான் அடிக்கணுமா அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வேறு எதை வேணாலும் வச்சு கேன்சல் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சரை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ 3 1s are 3. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப 3 1s are 3. 3 2s are 6. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 3 6 are 18. அடுத்தது 3 15ன்னு இருக்குதுங்களா. நான் என்ன பண்ணுறேன், இதையும் 5 டேபிளில் அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ 5 6 are 30. ரிமைண்டர் 1. ஸோ அப்படின்னா என்ன வரும்? 5 3s are 15ன்னு சொல்லிட்டு வந்துடும். ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 2s are 10. ஒரு 0. இந்த 1ன்னு வந்துச்சுன்னா டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். இப்போ இங்கே 63 இருக்குதுங்களா. நான் என்ன பண்ணுறேன், பெரிய டேபிள், இது 3 டேபிளில் போகும் தான். நான் ஏதாவது பெரிய டேபிளாக அடிக்கிறேன். அப்படி அடிக்கும்போது எனக்கு கால்குலேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ அப்போ இது 9 7s are 63. 63 டேபிள்லேயே அடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 × 2 பண்ணிங்கன்னா 63 × 2 பண்ணி பாருங்கள். 63 × 2 எப்படி சொல்கிறேன்னா 2 3s are 6ங்களா. 2 6 are 12. டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அப்படி தெரிலன்னா நீங்கள் சின்ன டேபிள் வைஸாக போகலாம். ஸோ 63 1s are, இது பார்த்தீங்கன்னா 63 2s are. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே கீழே எல்லாமே என்னென்னு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துருச்சு. அப்போ மீதி என்ன மட்டும்தான் பேலன்ஸு? ஒரு 2 ஒரு 4 ஒரு 20 ஒரு 100. கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே 1ன்றதுனால நீங்கள் விட்டுடலாம். ஸோ இப்போது மீதி என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 2 4s are 8. 8 2s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 போட்டுட்டுனா இங்கே ஒரு 0 இங்கே 2 0. அப்போ மொத்தமாக எத்தனை ஜீரோஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா 3 zeros. ஸோ அப்போது பிரின்சிபலுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹16,000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.